நேர்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கங்கள். மற்றொரு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய மாலை பொழுதில் சந்தித்திருக்கின்றேன். வார வாரம் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு குடும்பங்களை நாங்கள் அடையாளப்படுத்துகின்றோம். அவர்களுடைய பிரச்சனை என்ன, அவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது, தற்போது அவர்கள் இருக்கக்கூடிய நிலை என்ன, இது தொடர்பான ஒரு காணொளியாக வார வாரம் நாங்கள் உங்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த காணொளி மூலம் இந்த இவ்வாறான குடும்பங்களுக்கு எவ்வாறான உதவிகள் தேவை என்பதை எங்களுடைய அன்பான உறவு சொந்தங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய நாளிலும் நாங்கள் வந்திருக்கக்கூடிய இடமாக வட்டுக்கோட்டை அராலி பகுதிக்குத்தான் கடந்து வந்திருக்கின்றோம். இது எங்களுக்கு ஒரு பரிச்சயமான ஒரு இடம் என்று தான் சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் இந்த இடத்துல நாங்கள் ஏகப்பட்ட காணொளிகளை எடுத்து உங்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிமிடம் வரைக்கும். ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு பின்தங்கிய குடும்பங்கள் எத்தனையோ எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல முடியும். குறிப்பாக இன்றைய நாளிலும் நாங்கள் சந்திக்க போகின்ற குடும்பம் 3 பிள்ளைகளை கொண்ட ஒரு தாயுடைய ஒரு பயணமாகத்தான் இன்றைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சி கடந்து செல்ல காத்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இவர்களுடைய பிரச்சனை என்ன, இவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது என்பது தொடர்பாகத்தான் இன்றைய நாளில் நாங்கள் நிகழ்ச்சியூடாக கதைக்க காத்து கொண்டிருக்கின்றோம். 3 பிள்ளைகளோடு வீட்டில் இருந்தவாறே தைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாய், அது மாத்திரமில்லாமல் கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண்மணி என்று கூட சொல்லலாம். கணவனால் கைவிடப்பட்டு தற்போது 3 பிள்ளைகளையும் தானே வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாயினுடைய ஒரு பயணமாகத்தான் எங்களுடைய உதவுங்கரங்கள் நிகழ்ச்சி கடந்து செல்ல காத்து கொண்டிருக்கிறது. இப்போது அவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது, எங்களால் இவர்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதைத்தான் நாங்கள் நிகழ்ச்சியூடாக ஒரு காணொளியாக கொடுக்க காத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை இந்த நிகழ்ச்சியில் கதைப்பது உண்டு. அது மாத்திரமல்லாமல் ஓரிரு வருடங்கள் அல்ல, பல வருடங்களாக உதவும் கரங்கள் நிகழ்ச்சி பல காணொளிகளை கண்டிருக்கிறது. இந்த காணொளிகளை நாங்கள் பதிவேற்றம் செய்கின்ற வேளையில் எங்களுடைய புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கலாம், எங்களுடைய மண்ணில் இருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கலாம், தங்களால் முடிந்த உதவிகளை இவ்வாறான குடும்பங்களுக்கு செய்து கொண்டிருப்பது எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி என்றே சொல்லலாம். ஏனென்று சொன்னால் இவ்வாறான குடும்பங்களை நாங்கள் அடையாளப்படுத்துவதுதான் எங்களுடைய ஒரு வேலையாக இருக்கிறது. இவர்களை அடையாளப்படுத்துகின்ற வேளையில் தங்களுடைய ஒரு சகோதரியாக, தன்னுடைய ஒரு தாயாக, தன்னுடைய ஒரு சகோதரனாக நினைத்து பல்வேறுபட்ட உறவுகள் இவ்வாறான மக்களுக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைய நாளிலும் இந்த குடும்பத்தை நாங்கள் அடையாளப்படுத்துகின்றோம். யாரால் எந்த உதவி இவர்களுக்கு கிடைக்கப்பெறும் என்பது எங்களால் சொல்ல முடியாது. எந்த நேரத்தில் யார் உதவி செய்ய போகிறார்கள் என்பதை கட்டாயம் நாங்கள் இந்த காணொளி ஊடாக பார்க்கலாம் என்பது என்னுடைய ஒரு தனிப்பட்ட நம்பிக்கையாக இருக்கிறது. எனவே நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே இன்று வரைக்கும் உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மாத்திரமில்லாமல் உதவும் கரங்கள் நிகழ்ச்சி என்பது நாங்கள் இது ஒரு நிகழ்ச்சியாக கொண்டு செல்லவில்லை. அதாவது இவ்வாறான குடும்பங்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக இவர்களை நாங்கள் அடையாளப்படுத்துகின்ற வேளையில் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்குது என்பதை நாங்கள் பார்க்கின்ற வேளையில் எங்களுக்கு பெருமித மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. அந்த வகையில் இப்போது நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ள செல்லலாம். வா. வீட்டுல அம்மா அப்பாவும் 3 பிள்ளைகளும் நானும் இருக்கிறேன். அடுத்தது நான் தைய தொழிலெல்லாம் செய்து என்ற பிள்ளைகளை வளர்த்து கொண்டு இருக்கிறேன். நான் வேற ஒரு தொழிலும் போறதில்லை. சின்ன பிள்ளைகளை விட்டு வேற ஒரு தொழிலுக்கும் போறதில்லை. என் பிள்ளைகளை பார்க்க இதா இருக்கு. அடுத்தது அம்மா அப்பாவுக்கும் வேலாது பிறவா வேலை வெட்டிக்கு விடாம அவையிலும் போறதில்லை. 3 பிள்ளைகள் எனக்கு. நானும் அம்மாவும் அப்பாவும் என்ற 3 பிள்ளைகள் நான் வீட்டு வசதி ஒன்றாறேன். எனக்கு தைய தொழிலெல்லாம் சிறு சிறு கொஞ்சம் உதவி பணம் தான் நான் கிடைக்கும். மாதம் ஒரு 10,000 பெருமானம் எனக்கு கிடைக்குது. அதை வச்சுருந்தா இந்த பிள்ளைகள் எல்லாம் வழி நடத்தி கொண்டு வரேன். அன்றாட சாப்பாட்டுக்கு எங்களுக்கு பெரிய கஷ்டமே இருக்கு. பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு அம்மாவுக்கு இயலாது, அப்பாவுக்கும் இயலாது. எனக்கு இந்த கியார் காசு ஒன்றும் ஒரு உதவியும் இல்லை. கியார் காசு, சமத்தி காசோ எந்த ஒரு உதவியும் எங்களுக்கு கிடைக்கல. நான் சில நேரம் இருந்துட்டேன் கூலி கிடைக்கும் போய் பாடுறது. அது ஆடு மாடு வளர்க்கன்ற சொல்றதும் அதுக்கும் ஒரு சலுகை எங்கிட்ட இல்லை. அது வீட்டுல நிறைய கஷ்டம். சாப்பாடுக்கு கஷ்டம். மற்றது பள்ளிக்கூட செயலுக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு டியூஷன் காசு கட்டுறதுக்கு, மற்றது பள்ளிக்கு சாப்பாடு வாழைமையில சாப்பாடு போறதுக்கெல்லாம் சரியான கஷ்டமே இருந்தது இல்லை. அது அண்ணாக்கெல்லாம் சிறு உதவிகள்லாம் செய்வாங்க. பெரிய உதவியா இருந்து செய்து கொள்ள இல்லை. வளர காலத்துக்கு இந்த 10,000 வருமானம் வச்சுதான் இதெண்டையும் நான் செய்து கொண்டு வாரது. இந்த டியூஷனுக்கு போறதுக்கு பிள்ளை சைக்கிளுக்கு எல்லாம் பெரிய சிராமா. பக்கத்து வீட்டுல மற்றது நடந்து கூட்டியில கூட்டின்னு விட்டு வர ஒரு அப்படியே கொள்கை இருக்கு.
வேற எனக்கு கூடுதலா வந்து எங்களுக்கு வந்து இந்த வீடு தான் திருப்பி தருவோம். அடுத்தது எனக்கு சாப்பாடு நாங்கள் அன்னாட வந்து கஷ்டப்பட்டு கஞ்சியை குடிச்சு இருக்காண்டு ஒரு வீடு வேணும். மற்ற வீட்டுல வந்து மிளசரம் இல்லை, கரண்ட் இல்லை, கிணறு இல்லை துப்புறதுக்கு. அது வீடும் நிறைய வந்து வேலை செய்யாது. எனக்கு அதை செய்து தருவோம். சாப்பாடு வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு சோறு சாப்பிட கஞ்சியை குடிச்சோம் இருக்கிறன்றதுக்கு வெள்ளிடம் கொண்டு வேணும். நாங்க அடுத்த இந்த விடம் வந்து ஓல காலத்துக்கு இருக்கிறது ஒரு உறுதியாகத்தான் இருக்கலாம். அவையில வந்து ஒழும்பி உண்டு வீடை போட்டு இருக்கிறதா 3 பிள்ளைகளும் கொண்டு போறதுக்கு எந்த ஒரு இடமும் இல்லை எனக்கு. அது அம்மா அப்பா வந்து என்னோட வந்து ஒரு கொஞ்ச காலத்துல தான் இருப்பேன். அவையெல்லாம் இருக்க இன்றைக்கு இருப்பேன் நாளைக்கு இருப்பேன் அதையும் சொல்லு. அம்மா அப்பா இல்ல காலத்துல நான் சரியான ஒரு மரம கோடுகளை தான் நின்று வாழ வேணும்னு நினைக்கிறேன். இப்பவும் பெரிய அம்மாவுக்கு இருக்கையே பெரிய ஒரு கஷ்டமாத்தி தான் இருக்கிறேன் நான். எந்த நேரம் காலையிலோட சோறு சாப்பிட்ற கண்ணீரையும் சோறும் சாப்பிட்ற மாதிரி தான் நான் வீட்டில் இருந்து கொண்டு இருக்கிறேன். நான் ஜிஎஸ் இல்லைன்னா நம்ம காய்ச்சி நான் வீடு திட்டத்துக்கு இப்படி உதவி செய்ய கேட்டுனேன். அவையில் என்னண்டா உலா வாங்கி தந்த திட்டத்துக்கு தாங்கள் உதவி செய்ய மாட்டேன்னு நிற்கினேன். ஜிஎஸ்ஆக்கு நிறைய கரண்ட்டுக்கு எல்லாம் போய் கேட்டுனேன். கரண்ட் எல்லாம் வந்து உதவி செய்யறேன் கனடா தரப்பு ஹோம் எல்லாம் ரத்து கொடுத்தேன். நான் எந்த ஒரு உதவியும் செய்யக்கூடியது இல்லை. நலசர திட்டத்துக்கெல்லாம் கடிதம் எழுதி கொண்டு கொடுத்தேன். எந்த ஒரு உதவியும் வந்து நான் பெற்றுக்கொள்ள இல்லை. இந்த கியார் காசு சமுதி காசு எல்லாம் வேற மக்களுக்கு எல்லாம் கொடுக்கணும். ஆனா எந்த வறுமையை தவிர்த்து இது ஒன்றும் கிடைச்சது இல்லை. மற்றது வந்து இந்த கியார் காசு எல்லாம் வேற கடிதங்களுக்கு ஏஜிஎஸ்க்குலாம் கொண்டு கடிதம் கொடுத்தேன். அது ஒன்றுமே நாங்கள் ஏஜிஎஸ்ல இன்றைக்கு வரும் நாளைக்கு வருமானு சொல்லி கொண்டிருக்கோம். நாங்கள் எந்த ஒரு உதவியும் யூஎஸ்எல்லையோ ஏஜிஎஸ்லயோ வந்து கிடைக்கக்கூடிய தகவல் ஒன்றும் இல்லை எனக்கு. அடுத்தது இந்த நிவாரணங்கள் வந்து கொஞ்சம் உதவிதான் செய்தவங்க. ஒரு மாதம் ஒரு 10 சாமான் தருவாங்க. அதுவும் இப்போ ஒரு 7-8 மாதம் தந்து இருந்தவங்களோட ரஜ்ஜியை நிப்பாடிவிடாங்க. குறிப்பாக இந்த இடத்துல வந்து நான் ஒரு விடயத்தை சொல்வதற்கு காத்து கொண்டிருக்கின்றேன். நாங்கள் எத்தனையோ உதவும் கரங்கள் நிகழ்ச்சியில் இந்த விடயத்தை வலியுறுத்தி இருக்கின்றோம். ஆனால் அது இன்று வரைக்கும் இன்னும் அது நடைமுறைப்படுத்தவில்லை என்பது எங்களுக்கு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. என்னென்று சொல்லி பார்த்தோமாக இருந்தால், குறிப்புக்கு வந்து பார்த்தோமாக இருந்தால், சமுர்த்தி உத்தியோகத்தர் அனைவரது கவனத்திற்கும் இந்த தகவல் சென்றடைய வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு விருப்பமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அரசாங்கம் வந்து எப்போதோ சொல்லிவிட்டது QR என்பது இல்லாத அனைத்து மக்களுக்கும் வந்து அது கொடுக்கப்பட வேணும் அவ்வாறு சொல்லி ஒரு விடயத்தை வந்து முன்வைத்தார்கள். ஆனால் அது இந்த நிமிடம் வரைக்கும் சரியான முறையில் உறுதி செய்யப்படவில்லை என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. அரசாங்கத்தால் மக்களுக்கு கிடைக்கக்கூடியது அந்த ஒரு இலவசம் என்று சொன்னால் அந்த அரசாங்கத்தால் கொடுக்கக்கூடிய அந்த உதவிகளாக இருக்கிறது. அக்காவுக்கு வந்து கணவன் இல்லை, அதோட வந்து 3 பிள்ளைகள், படிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாருமே வந்து இருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்துல வந்து இவர்கள் எத்தனையோ முறை போய் இந்த QR எங்களுக்கு பதிந்து தாருங்கள் என்று கேட்ட சந்தர்ப்பத்திலும் வந்து அவர்களுக்கு இன்று வரைக்கும் அந்த QR பதிந்து கொடுக்கப்படவில்லை என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். குறிப்பா ஒவ்வொரு கிராமத்தை நாங்கள் எடுத்தோமாக இருந்தால் அந்த இடத்தில் அதிகமாக வறுமை கோட்டுக்கு உட்பட்டவர்களுக்கு எத்தனையோ பேருக்கு இந்த அரசாங்கத்தால் கொடுக்கக்கூடிய இந்த கொடுப்பனவு இல்லை என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. அதுவே அவர்களிடத்தில் நாங்கள் அந்த விடயத்தை வந்து கேட்கின்ற வேளையில் அவர்கள் சொல்வது ஒரே ஒரு பதில் தான். நாங்கள் எத்தனையோ பேரை எத்தனையோ முறை கச்சேரியாக இருக்கலாம், சமுர்த்தி உத்தியோகத்தராக இருக்கலாம், எங்களுடைய கிராம சேவையாளராக இருக்கலாம், இவ்வாறு இந்த கட்சிகளில் இருக்கக்கூடிய பெரிய தலைமைகளை கூட நாங்கள் நாடி இருக்கின்றோம். ஆனால் அதற்கான எந்த ஒரு பதிலும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை. அரசாங்கம் என்பது வந்து என்ன, மக்களுக்கு சேவை செய்யக்கூடியது ஒன்று என்றது எங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம். ஆனால் எந்த மக்களுக்கு யாருக்கு அந்த உதவிகள் கிடைக்க வேண்டும் என்பது இன்று வரைக்கும் தெரியாமல் இருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். மீண்டும் இந்த உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக இந்த விடயத்தை நான் வலியுறுத்துகிறேன். ஏனென்று சொன்னால் இவ்வாறான மக்களுக்கு தான் அந்த அரசாங்க கொடுப்பனவுகள் கிடைக்க பெற வேணும். இனியாவது இந்த சமுர்த்தி உத்தியோகத்தர்கள் அனைவரும் வந்து உங்களுடைய பார்வைகளை கொஞ்சம் நீங்கள் திசை திருப்பி பாருங்கள். எவ்வாறான மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த அரசாங்கம் இலவசமாக கொடுக்கின்ற அந்த QR பணத்தை ஆச்சும் நீங்கள் இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த மக்களுக்கு கொடுக்க வேணும் என்பதை நான் மீண்டும் இந்த உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் போய் இந்த கியா காசை பற்றி கதைச்சு நான் கதைக்கு அவை சொன்ன ஏஜிசி போய் கதைக்க சொல்லு
പിന്നെ நான் இன்ஜென்டேஜ் போய் 3 கட்டமும் போகும்போது அனுப்பினால் ஆனால் எனக்கு எந்த ஒரு முடிவுமே வரையில இதோட 3ஆம் தரம் போய் 3ஆம் தரமும் போக அனுப்பினான் வரும் வரும்னு சொல்லி நான் எந்த ஒரு பதிலும் வந்து சேர்ந்தது இதுவரை இல்லை. இறுதி கட்டத்துல இது எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லி நீங்கள் கையே விட்டுட்டீங்க அப்படின்றதுதான் உண்மை. சரி, இப்ப 3 பிள்ளைகள் நீங்கள்னு சொல்லி பார்த்தாலும் மொத்தம் 4 பேர். உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாயாவது அந்த மாத அரசாங்க கொடுப்பனவு கட்டாயம் கிடைக்க பெற வேணும். இந்த காணொளிக்கு பிற்பாடு உங்களுக்கு அவ்வாறு ஒரு விடயம் நடந்தால் எங்களுக்கு சந்தோஷம் என்பதுதான் உண்மை. சரி அக்கா, உங்களோட வீட்டுல வந்து ஒரு தண்ணி வசதி இல்ல, ஒரு பாத்ரூம் வசதி இல்ல, அதை விட அம்மா அப்பா உங்களோட தான் இருக்கணும். அதை விட உங்களோட 3 பிள்ளைகளோட வந்து உங்களுக்கு கணவன் விட்டுட்டு போயிட்டு, உங்களுக்கு கணவன் விட்டுட்டு போய் எவ்வளவு காலம்? இப்ப 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம். அவர் எந்த ஒரு தொடர்பிலையும் இல்லை உங்களோட. அப்ப பிள்ளைகளுக்கான அந்த ஒரு காசும் மாதத்துல கட்டுறது? காசு நாங்களே கோச்சிலவே வழக்கு துறந்துருக்கு. வழக்கு இப்ப துறந்து இப்ப நான் துறந்து இப்ப 6 மாதம் இன்னும் மறுபடி வர டிவோர்ஸோட அப்படி போட்டுனா இன்னும் மறுபடியும் வரையில வெறும் வெறுமண்டோ இல்ல கதைச்சுன்னா 2 மாதத்துல வெறுமண்டு சொல்லிட்டு இருக்கிறார். உங்களுக்கு விவாகரத்து முடிஞ்சுதா? ஓ முடிஞ்சது. விவாகரத்து முடியல, அப்படிதான் சேர்த்து போட்டது. விவாகரத்தோட சேர்த்து டிவோர்ஸ் வழக்கு போட்டுனாங்க. அவர் கேட்டதா நீங்களா? நாங்க அதான் கேட்டுனாங்க. நாங்க சொல்லி என்ன அதுக்கு என்ன முடிவு வரையில. அப்ப எதுக்குமே ஒரு முடிவில்லாம தான் இப்ப இருக்கிறீங்க. சரி, இப்ப இந்த தண்ணி வசதி பாத்ரூம் வசதிக்கெல்லாம் என்ன செய்யறியா? தண்ணி வசதி நாங்க இப்ப வந்து இன்னும் ஒரு வீட்டுல இருக்கிறோம். அந்த சொந்த வீட்டுல நாங்க இல்ல, இன்னும் ஒரு வீட்டுல இருக்கிறோம். அவன் வீட்டுல வந்து எல்லாம் இருக்குது. அவையாண்டா இப்ப அவன் வீட்டுல வேற வீடு அவைகளுக்கு இருக்குது. அந்த வீட்டுல நாங்க வந்து இருக்கிறோம். அவையில வந்து ஒழும்ப சொல்லிக்க நான் எங்களை விட்டு போகணும். அப்ப ஒவ்வொரு நாளும் உணவுக்கு என்னக்கா செய்றீங்க? 3 வேளை உணவுக்கு அம்மாக்களுக்கு கீயார் கொடுத்துன்னு வந்தவ அந்த இது வச்சு சமாளிச்சு நாங்கள். மற்ற நிவாரணங்களும் இடைக்கிடைக்கு வேறு அரசாங்கால் இதெல்லாம் தாரவங்க நிறுவனத்தால. அந்த ஜிஎஸ்எம் கொஞ்ச நாள் உதவி செய்து தந்தவர். அப்படியே போய்கொண்டிருக்குது அக்கா. சின்ன சின்ன அப்படியே நிவாரணங்கள் தாரத்தில் உதவிகள் போய்கொண்டு இருக்குது. மற்ற அண்ணாக்களும் வந்து உதவி செய்கிறவங்க இருந்த இடைக்கல. மற்ற அம்மா சில நேரம் வேலைக்கு போறவா இருந்துட்டு வாழ்க்கை. சரி, பிள்ளைகளுக்கு வந்து பாடசாலை மூலம் ஏதாச்சும் உதவி கிடைக்கும்? பிள்ளைகளுக்கு பாடசாலை மூலம் வந்து அந்த 6,000 காசு இருக்க தந்தவங்க. அது 2 பிள்ளைக்கு மட்டும் சொன்னவங்க, ஒரு பிள்ளைக்கு தான் தந்தவங்க அந்த 6,000 காசு. 6,000 ரெண்டு தரம் தந்தவங்க 6,000 காசு. அதுவும் காசா தெரியல, வவுத்திர தந்து உடுப்பு தந்தாங்க எடுத்தாங்க. வேற ஒண்ணும் தெரியல தந்தவங்க. மற்றமெல்லாம் வேற ஒரு உதவியும் அந்த இதுல வந்ததும் புத்தாங்க கொப்பியல் தேவைப்பன் இல்லைன்னு சொல்லி கொடுக்குறவங்க. மற்றது வேற எந்த ஒரு உதவியும் பள்ளிக்கூடலையும் இல்லை. ஆக நீங்க வீட்டுல இருந்து செய்யற அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு வீட்டு வேலையா அந்த நீங்களும் கூட தைக்கிற அந்த வேலையை செய்யணும். அதால வந்து ஒரே உங்களுக்கு வருமானம் 10,000 மாதம் வருமானம் வரும் என்பதே ஒரு சந்தேகத்துக்கு. அப்ப இப்படியான ஒரு இடத்துல கொடுத்தா எங்களுக்கு அந்த நாங்க கொடுக்குற மாதிரி கிடைக்குமான்றதே அவைக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. சரி, இந்த சந்தர்ப்பத்துல உங்களுக்கு உதவி என்று சொன்னா நீங்க எது சார்ந்து கேக்குறீங்க? உங்களுடைய வீடு திருத்துறதா கேக்குறீங்களா, இல்லையென்று சொன்னா உங்களுடைய இந்த ஒவ்வொரு நாள் இந்த நாளாந்த உணவுக்கு ஏதாச்சும் பொருளாதார உதவிகள் ஏதாச்சும் கேக்குறீங்க? எனக்கு இப்ப முக்கியமா வந்தா என்னண்டா நாங்க இருக்கிறதுக்கு எங்களுக்கு சொந்தமா இருக்கிறது இல்லிடம் வேணும். அப்ப இப்ப நீங்க இருக்கிறது வாடகை வீடு? வாடகை வீட்டே இருக்கிறேன். அம்மாக்கு வீடு இல்ல? அம்மாக்கு கொடுத்த வீட்டை தான் எனக்கு தந்தவ சிதன் அம்மா. அம்மாக்கு இருந்த வீடு தங்கச்சி கொடுத்துட்டேன். அம்மாக்களுக்கு தான் அந்த திட்டம் கொடுத்தது. அந்த திட்டம் கட்டித்தான் எனக்கு தந்தவ அந்த திட்டம். மற்றது வேற ஒரு வளவும் எங்களுக்கு இல்லையாக்கா. வளவோ காணிங்க ஒன்றும் இல்லை. அப்ப இப்ப இருக்கிற வீட்டுக்கு நீங்க வாடகை கொடுத்து கொண்டா? இல்ல, வாடகை இல்ல. அது எந்த ஒரு இதுவும் இல்ல அங்க. என்ன தேவைப்பட்ட விடயங்கள், தண்ணி வசதி, பாத்ரூம் வசதி. இப்ப இந்த வீட்டை எவ்வளவு காலம் இருக்கிறீங்க? இந்த வீட்டை நாங்க இப்ப வந்து ஒரு 2 வருஷம். 2 வருஷமா? இதுக்கு முதல்ல எங்க அம்மா இருந்தீங்க? இதுக்கு அம்மா வீட்டுல இருந்து நாங்க அம்மா வீடு அந்த வீடு வந்து தங்கச்சி இப்ப சிதி நான் கொடுத்துட்டேன். அதுக்கு பிறகு இந்த வீட்டுக்கு வந்திருக்கு. இப்ப இங்க வந்து ஒரு 2 வருஷம் தான் ஆகுது.
சரி அப்ப பிள்ளைகள் இந்த பாடசாலை எல்லாம் என்ன மாதிரி பஸ்ல தானா இல்ல நடந்ததா அந்த பக்கத்துல ஸ்கூலுக்கு தான் போறவன். அது மகன் ஒரு ஆள் பஸ்ல போய் வரவன். ஜெபினா குளிச்சு அதுல போய் வராது. அது ஜெபினா குளிச்சு பள்ளிக்கும் சேர்த்தது ஒரு பிரின்சிபல் மூலம் தான் நான் அந்த ஸ்கூலுக்கு சேர்த்தினான். அவட வேண்டிய கஷ்டம் எல்லாம் கதைச்சு கடிதம் எழுதி கொண்டு கொடுத்து தான் பிறகு அவ ஃபாதருக்கு கொண்டு கடிதம் கொடுத்துதான் இந்த மகன் நாங்க ஸ்கூலுக்கு சேர்த்தது. நான் ஹாஸ்டல்ல கதைக்கத்தான் மகனை சேர்த்தினான். அப்புறம் அப்பா சம்மதிக்க மாட்டேன்ற மகனை விட வேண்டாம் ஹாஸ்டலுக்கு சொல்லி சன்னடிக்கு வலிக்கிறாப்புல ஹாஸ்டலுக்கு அவர் குழம்பினா நான் விட மாட்டேன்றார் அப்பா துப்புரவா. அதால ஹாஸ்டல் மூலம் கதைச்சு தான் ஜெபினா குளிச்சுக்கு எடுத்துவேன். அப்புறம் நான் இப்போ பிரின்சிபல் சொன்னேன் இப்படி அப்பா விட நலம் வச்சு பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வர்றாரு அதனால அவர் சண்டை உடைக்கிறார். நான் ஹாஸ்டலுக்கு சம்மதிக்கணும் இல்லை வீட்டுக்காரர். பின்ன ஹாஸ்டலுக்கு நம்படியே இல்லை ஸ்கூலுக்கு மூலமா விடுறதுக்கு நீங்க ஒழுங்கு பண்ணித்தாங்கன்னு சொல்லி அதெல்லாம் ஸ்கூலுக்கு போய் வரவர் போறதுக்கும் 50 ரூபா வேணும்படி ஒழுங்கு பஸ் கொடுத்து விடுறதுக்கு அதனால சீரழிஞ்ச ஒரு வாழ்க்கை மேலே எங்கள் குடும்பம் போய்கின்றது. இருந்து எப்ப திருமணம் முடிச்சேன் அண்டுல இருந்து பெரிய ஒரு கஷ்டத்துக்கு மத்தியில நான் இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். சரி அம்மா அப்பா தானே பார்த்து உங்களுக்கு செய்து வச்சோம் உங்களோட விருப்பத்தோட தான் உங்களோட திருமணம் நடந்தது. சரி அவர்கிட்ட சொந்த இடம் அங்க உங்களோட கணவர் அவர்கிட்ட சொந்த இடம் மயிலட்டி. இப்ப அங்கதான் இருக்கிறாரு சொன்னா அது என்னன்னு தெரியல. தெரியாது. அப்ப பிள்ளைகளையும் பார்க்க வரையில எந்த ஒரு தொடர்பும் இல்லை. பிள்ளைல ஒன்று நாடே நான் 2 பிள்ளை இருந்தாப்புல மன்னருக்கு வேலைக்கு போனான். இந்த வேலையை போய் சேர்ந்தேன் நான் சேர்ந்து பிறந்த பிறகு பேருந்து புதுப்புறா பிள்ளைகளை பார்க்க வர அதுக்கு மேல் வந்து பார்த்துட்டு போறவர் இப்போ பிள்ளைகளை பார்க்க வரல. ஆக மொத்தத்துல நீங்க விவாகம் எடுத்து கொடுக்கலாம் முடிவு இருந்தும் இல்லாத மாதிரி அதை இல்லாம பண்ணி விட்டாலே சரியன்ற ஒரு முடிவுக்கு நீங்க வந்துட்டு. சரி உங்களுக்கு உதவிய சொல்லுங்க உங்களுக்கு என்ன உதவி வேணும் இப்ப? எனக்கு நான் எதிர்பார்க்கறது வந்து இந்த வீட்டு வேலையை முடிச்சுட்டு வந்து நான் கிணறும் வேலையும் செய்து வந்து உங்களுக்கு சொந்த காணி இல்ல தானேக்கா? அப்ப இப்ப நீங்க இருக்கிற இடத்த நாங்கள் ஒருவர் வந்து இருக்கிற இடம் இல்லையாக்கா எனக்கு அம்மாக்கு அந்த வீடு தந்தவங்க அந்த வீட்டுக்கு தான் ஒரு வசதியும் இல்லாம இருக்குது. இப்ப 2 வருஷமா நீங்க இருக்கிறதா? இல்ல இல்ல வேற ஒரு வீடு தந்தவங்க. இப்ப நீங்க இருக்கிறத விட வேற ஒரு வீடு இருக்கா? ஒரு பேர் இருக்குது சொந்த காணி உறுதி எல்லாம் இருக்கு. உறுதி எல்லாம் இருக்குது. அவர் அப்பா வந்து இந்த 2ஆம் மகளை தான் அவர் எழுதி தந்தவர். மூத்த மகளுக்கு எழுதி தந்த தனக்கு பின்னுக்கு சொல்லி அவர் எழுதி தந்தவர். அந்த வாண்டு சின்ன பிள்ளைங்க பேரெல்லாம் அந்த வீடும் கிடக்குது. நாங்க போனா அந்த வீட்டை திருத்தி கொண்டு வந்தா அப்ப எந்த வீட்டுல ஒழும்பா சொன்னா நாங்க எங்கட வீட்டுல வந்து இருப்போம் தானாக்கா. எங்களோட சொந்த வீடு நம்மள இருப்போம். மகட்ட வீடுனா நாங்க சொந்த வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்கும் தானாங்க. விருப்பத்துல 2 வந்து ஒழும்பா சொன்னா நாங்க ஒழும்பி தானே போகணும். இங்க உங்களுக்கு இருக்கிறதுக்கு எவ்வளவு காலமாவா ஆசம் வந்தவ? அவை நான் இருக்க மாட்டேன் இருக்க சொன்னவன். இப்ப அந்த நீங்க இருக்கிற வீட்டுக்காரர் இங்க இருக்கீங்க? அவை தள்ளி இருக்கேன். இங்கதான் இருக்கீங்க. அதான் உங்களுக்கு அந்த அந்த வீட்டுல வந்து அடிப்படை வசதிகள் ஒன்றுமே இல்லை. அதுகளை சொல்லுங்க என்னென்ன செய்யணும்? ஏன்னா வந்து வீட்டுக்கு கொஞ்சம் பூச்சி கிடக்கு நிலம் இழுக்கல துப்புரவ நிலம் இழுக்கணும். மற்ற வீடு ஃபுல்லா பூசணுமாக்கா. மற்றது லோயிரட்டு துப்புரவு இல்லை. கிணறு கட்டின குறையில இருக்குது அப்படி வெட்டி மட்டத்துல இருக்குது. வேற கரண்டும் இல்லை. கரண்ட் வந்து ஜிஎஸ் எல்லாமே கேட்டுனா நான் எந்த ஒரு உதவியுமே எனக்கு செய்கிறேன் இல்லை ஜிஎஸ். இப்ப கரண்ட்டுக்கு என்ன சொல்லி இருக்கிறீங்க? எத்தனையோ குடும்பத்துக்கு வசதி இல்லைன்னு சொல்லி அந்த கரண்ட் திட்டம் குடுக்கணும். நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி கரண்ட்டுக்கு வந்து அந்த முதல் அவியல் வந்து எங்களுக்கு 15 கரண்ட் வந்தது. அப்ப நாங்க எனக்கு முதல் ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தவன். அப்ப குடும்ப காட்டை நாங்க எடுக்கல. அவர் என்னன்னா குடும்ப காட்டை கொண்டு வந்தா அந்த கரண்ட் தருவம் மட்டும் சொல்லி அது இன்னொரு இந்த எம்பியாக்கள் சரவணபாவா அவர் வந்து வந்தது எனக்கு அந்த கரண்ட் திட்டம் வந்து திரும்பி போட்டுது. குடும்ப காட்டு இல்லைன்னு சொன்னாப்புல திரும்பி போட்டுது. அதுக்கு பிறகுதான் நாங்க இந்த ஊடையாடு குடும்ப காட்டை எடுத்தனாங்க. என்ன ஜிஎஸ்ஐ இப்ப மலசர கூடத்துக்கு போய் 15 மலசர கூடத்துக்கு போய் 15 சொன்ன அனுப்பி வரமாட்டான்னு சொல்றாரு. ஆனா இப்ப 15 அனுப்பி 3 மாதம் ஆச்சு. வரையில மொத்தத்துல உங்களுக்கு எது போய் நீங்க அரசாங்க ரீதியா கேட்டு எதுவுமே உங்களுக்கு கிடைக்கல. ஆக நீங்கள் இப்ப கடைசியா எங்களோட உதவங்கரங்கள் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. அதன் மூலம் நீங்கள் இனி போய் இருக்கிற இந்த வீட்டுக்கான உதவிகள் வந்து கிடைக்க வேணும்னு சொல்லித்தான் இருக்கிறீங்க. இனித்தான் நீங்கள் வாழ போற வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் அதுக்குள்ள வந்து 3 பிள்ளைகள் கணவன் இல்ல அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு சுமையை உங்களோட மத்தியில இருக்குது. அடுத்த கட்டம் என்ன செய்ய போறோம்னு தெரியாம இருக்கிறீங்க. சரி இந்த நிகழ்ச்சி மூலமாக வந்து
இருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் கட்டாயம் நீங்கள் கேட்ட உதவிகளில் ஏதாவது உதவியை பெற்றுக் கொடுப்பார்கள் என்று சொல்லி நம்பிக்கையா இருங்க. நாங்களும் நம்புறோம். அதை விட உங்களுக்கு இந்த QR காசு கிடைப்பதற்கான ஒரு விடயத்தையும் நான் இதுல முன் வச்சிருக்கிறேன். இதன் மூலமாக நீங்கள் இன்னொரு தடவை அங்க போய் கேளுங்க. உங்களுடைய இந்த QR சம்பந்தமா கதையுங்க. அதுக்கு பிறகு அடுத்த கட்டம் என்ன செய்யலாம்ன்றதை நீங்கள் யோசிங்க. எனவே எங்களுடைய அன்பு உறவுகள் எந்த திக்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இவ்வாறு இந்த குடும்பத்தை பாருங்கள். இனித்தான் அவருக்கு திருமணமாகி இனித்தான் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டிய ஒரு வயதில் இருக்கக்கூடியவர் சிறு வயதிலேயே திருமணமாகி கணவனும் விட்டு சென்ற நிலையில் 3 பிள்ளைகளோடு இப்போது அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுது என்பது தெரியாமல் அவருடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. அவங்க அந்த பொருளாதாரமா தனக்கு உணவு மிகவும் கஷ்டம்தான். 3 வேளையும் சாப்பிட வேணும், பிள்ளைகளை பார்க்க வேணும் என்பது. அதை தாண்டி இருப்பதற்கான சரியான ஒரு இடம் எனக்கு தேவை. அதற்காக தன்னுடைய அந்த வீட்டை திருத்தி தர சொல்லி இந்த நிகழ்ச்சி வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு அதற்கான உதவிகள் செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை. நீங்கள் செய்கின்ற இந்த உணவுக்கான உதவிகளையாச்சும் நீங்கள் செய்யுங்கள். எனவே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் ஒரு முடிவெடுங்கள். எவ்வாறான உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடு கைகோர்த்து நீங்கள் இந்த உதவியை வழங்க நினைத்தால் எங்களோடு கைகோருங்கள் என்பதையும் கூறிக்கொண்டு இன்றைய நாளிலும் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக ஒரு குடும்பத்தை நான் அடையாளப்படுத்தியிருந்தேன். இதுபோல் அடுத்த வாரம் இன்னொரு குடும்பத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி, வணக்கம்.